ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சிசெட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல பார்ட் நம்பர் 20 பார்த்துட்டு இருக்கோம், சரிங்களா? ஸோ பார்ட் நம்பர் 20 வரும் பொழுது இதுல நிறைய விஷயங்கள் புதுசா இருக்க மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுங்கன்னா ப்ராப்பரா கொஸ்டின்ஸ் எழுதி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டினை தெளிவா படிங்க, சரியா? ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஓவர் ஹெட் டேங்க் இருக்கான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு சிலிண்டர், நான் ஒரு சிலிண்டர் சும்மா ரஃபாங்க டிரா பண்றேன். ஒரு சிலிண்டருக்குள் ஒரு டேங்க் இருக்கு. இந்த டேங்க் நான் டிரா பண்றேன். இதனுடைய ரேடியஸ் என்ன சொல்லியிருக்காங்க? ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர், ஆர் வந்து 2 மீட்டர் சொல்லியிருக்காங்க. ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 மீட்டர் சொல்லியிருக்காங்க. இது நல்லா பாருங்க. டு பி ஃபில்டு ஃப்ரம் ஏ அண்டர் கிரவுண்டுக்குள்ள வைக்கிறாங்க. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 மீட்டர், 4 மீட்டர், 6 மீட்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கியூபாய்டு சொல்லியிருக்காங்க. ஹவு மச் போர்ஷன் ஆஃப் தி அண்டர் கிரவுண்ட் டேங்க் ஸ்டில் ஃபில்டு வித் வாட்டர் ஆஃப்டர் ஃபில்லிங் ஓவர் தி ஹெட் டேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள்மா, வேல்யூம் தான் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன கேட்குன்னா, வேல்யூம் ஆஃப் சிலிண்டர் என்னமா ஃபார்முலா? வேல்யூம் ஆஃப் சிலிண்டர் என்ன ஃபார்முலா? எனக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹெச், பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ அவனே கொடுத்துட்டான், 2 கொடுத்துட்டான். 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ 7. சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணா 88 மீட்டர் கியூப். இதுதான் வந்து கியூபிக் மீட்டர்னு கூட சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூம் ஆஃப் சிலிண்டர். அதே மாதிரி கியூபாய்டு கொடுத்துருக்காங்க. கியூபாய்டு என்ன கொடுத்துருக்காங்க? எல்பிஹெச். வேல்யூம் ஆஃப் கியூபாய்டு என்னமா ஃபார்முலா? வேல்யூம் ஆஃப் கியூபாய்டுக்கு என்ன ஃபார்முலானா, கியூபாய்டு, ஓகே, எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச். அதை மல்டிபிள் பண்ணுங்க. 5.5 இன்ட்டு 4 இன்ட்டு 6 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 132 மீட்டர் கியூப்னு கிடைச்சிருக்கு. வேல்யூம் ஆஃப் கியூபாய்டு. சிம்பிள். அப்போ சிலிண்டருக்கு என்ன வந்திருக்கு? 88. கியூபாய்டுக்கு என்ன வந்திருக்கு? 132. காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணுங்க. 1/3 ஆன்சர். அப்போ 1/3 தான் ஆப்ஷன் ஏ. ஒண்ணுமே இல்லை, கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தா சம் ஈஸி. நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2. ஒரு கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 60 பேர் இருக்காங்க. ஒரு கிளாஸ்ல 60 பேர் இருக்காங்க. அதுல வந்து டுவைஸ் தி, நல்லா பாருங்க, வேர் த கேர்ள்ஸ் டுவைஸ் தி பாய். அப்ப இந்த 60 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் வந்து 40 பேர் இருக்காங்க, பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 20 பேர் இருக்காங்க. அது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. ஃபர்தரா என்ன அப்படின்னா, கமல்னு ஒரு பாய் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கமல் எ பாய் ரேங்க் 73 ஃப்ரம் தி டாப். இது டாப்னு வச்சுக்கோங்க, இது பாட்டம்னு வச்சுக்கோங்க. இந்த டாப்ல இருந்து கமல் வந்து பாத்தீங்கன்னா 17வது ரேங்க் வாங்கியிருக்காராம். ஓகேவா? இஃப் தேர் ஆர் 9 கேர்ள்ஸ் அஹெட் ஆஃப் கமல். இப்ப கமலுக்கு முன்னாடி 9 கேர்ள் இருக்காங்களாம். அப்ப கமலுக்கு முன்னாடி ஓவராலா 16 பேர் இருக்காங்க. இந்த 16 பேர்ல 9 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்ப எவ்வளவு பாய்ஸ்ங்க கமலுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க? 7 பாய்ஸ் இருந்திருக்காங்க கமலுக்கு முன்னாடி. ஓவராலா எவ்வளவு பாய்ஸ் இருக்காங்க? 20 பாய்ஸ் இருக்காங்க. அப்ப கமலுக்கு முன்னாடி 7 பாய், கமலை சேர்த்தா 8. அப்ப கமலுக்கு, நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். கமலுக்கு முன்னாடி 7 பாய்ஸ் இருக்காங்க, கமலை சேர்த்தா 8 பாய். அப்ப கமலுக்கு பிறகு எத்தனை பாய் இருப்பாங்க? 12 பாய்ஸ் இருந்திருப்பாங்க. அப்ப ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். ஏங்க எப்படி நான் கொண்டு வந்திருக்குன்னு புரியுதா? கான்செப்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஏன்னா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் எல்லாம் மாட்டிப்பீங்க. அடுத்த கொஸ்டின். கொஸ்டின் தெளிவா படிங்க. ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. ஒரு சர்க்குலர் பார்க்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. டயக்ராம் டிரா பண்ணலாமா? சர்க்குலர், இதுதான் சர்க்குலர். இந்த பாத்துல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏபின்னு 2 பேர் இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கும் பொழுது தெளிவா லிசன் பண்ணிக்கோ. இங்கதான் ஆரம்பிக்கிறாங்க. ஏ பி. ஏ இந்த டைரக்ஷன், 2 பேரும் ஆப்போசிட்ல போறாங்க. ஏ எப்படி போறாங்க, பி எப்படி போறாங்க. 2 பேருமே சேர்ந்து காலையில 8 மணிக்கு ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த 9:30க்கு முன்னாடி எத்தனை தடவை அவங்க மீட் பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சின்ன சின்ன விஷயங்கள் தான், நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஏ வந்து பாத்தீங்கன்னா 2 ரவுண்ட்ஸ் பெர் அவர், பி வந்து பாத்தீங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் பெர் அவர். இவங்க ஆப்போசிட்ல போறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? ஆப்போசிட்ல போறப்போ ஆட் பண்ணிடுவாங்க. அப்போ 2 பேரும் சேர்ந்து 5 டைம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர் அவருக்கு இது பண்ற மாதிரி வந்திருக்கும். ஓகே தானே? ஏன்னா ஆப்போசிட்டுமா, ஏ 2 ரவுண்ட்ஸ் பெர் அவர் ஓடி முடிக்கிறாங்க, பி வந்து பாத்தீங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் பெர் அவர்ல ஓடி முடிக்கிறாங்க. அப்ப 2 பேரும் சேர்ந்து 5 டைம்ஸ் பெர் அவர்ல முடிக்கிறாங்க. இதுவே அப்ப நல்லா பாருங்களேன், 5 டைம்ஸ் பெர் அவர். அப்போ 1 ஹவர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நல்லா லிசன் பண்ணிக்கோ, 5 டைம்ஸ். அப்ப ஹாஃப் அன் ஹவர்ல 2.5 டைம்ஸ். கரெக்டா? என்ன சொல்லணும் புரியுதாமா உங்களுக்கு? 1 ஹவர்ல இந்த மாதிரினா அப்ப ஹாஃப் அன் ஹவர்ல கண்டுபிடிங்க. அப்போ 2.5 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் அன் ஹவர்ல அவங்க, அதாவது 30 மினிட்ஸ்ல முடிச்சிருப்பாங்க. அப்போ ஓவராலா 1.5 மணி நேரத்துல, ஓகேவா, 1.5 மணி நேரம், 1.5 ஹவர்ல எவ்வளவு டைம்ஸ் வந்திருக்கு? 7.5 டைம்ஸ் வந்திருக்கு.
இப்போ அவங்க இந்த 7.5 அப்படின்றது 7 தடவை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த 8வது டைம் மீட் பண்றதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. பட் என்ன கேட்டிருக்காங்க 9:30க்கு முன்னாடி எத்தனை தடவை கேட்டிருக்காங்க. அப்ப 9:30க்கு முன்னாடி அவங்க 7 டைம்ஸ் அவங்க கம்ப்ளீட்டா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கிராஸ் பண்ணிருப்பாங்க ஒருத்தர். அந்த 8வது தடவை கிராஸ் பண்றதுக்காக தான் பாதியில ஓடிட்டு இருக்காங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ 7. 7 டைம்ஸ் கம்ப்ளீட்டா அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க ஒருத்தர். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? லாஜிக்ஸோட கொண்டு போங்க. ஏன்னா இப்ப 8வது ரவுண்ட் தான் ஓடிட்டு இருக்காங்க. இன்னும் அது முடிக்கல. அதனால அப்பலாம் பார்த்திருக்க முடியாது. அப்போ ஆப்ஷன் ஏ தான். நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4. பெர்சன்டேஜ்ல ஸ்ட்ராங்கா தான் போட்டுக்கலாம். டபிள்யூன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஒரு ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 25% ஆஃப் ஒர்க் 30 டேஸ். அப்ப 100% ஆஃப் ஒர்க் டபிள்யூ முடிக்க 120 டேஸ் ஆயிருக்கும். அப்படியே மல்டிபிள் பண்ணுங்க. எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1/4 ஒர்க் முடிக்க 10 டேஸ்னா ஓவரால் ஒர்க் முடிக்க 40 டேஸ். ஒய் வந்து பாத்தீங்கன்னா 40% ஒர்க் 40 டேஸ்னா ஓவரால் ஒர்க் 100 டேஸ். இசட் வந்து பாத்தீங்கன்னா 1/3 ஒர்க் 13 டேஸ்னா ஓவரால் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 39 டேஸ். இப்ப இதுல யாருங்க சீக்கிரமா வேலையை முடிப்பாங்க? இசட் தான் சீக்கிரமா வேலையை முடிப்பாங்க. யாருங்க ரொம்ப லேட்டா வேலையை முடிப்பாங்க? டபிள்யூ தான் வேலையை லேட்டா முடிப்பாங்க. புரியுதுங்களா? இதுல பர்சன்டேஜ் வச்சு செக் பண்ணியிருக்கான். அப்போ இதுக்கான ஆன்சர் என்னங்க வந்திருக்கணும்? இசட் தான் சீக்கிரமா வேலையை முடிப்பாங்க. அப்போ ஆப்ஷன் டி. நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின் தான். த ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் எ பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில 5 பர்சன் இருக்காங்க 10,000. அப்போ ஓவரால் அந்த ஃபேமிலியில என்னங்க இருந்திருக்கும்? அப்போ 50,000 பெர் மந்த் அப்படின்னு இருந்திருக்கும். ஓகேவா? வாட் வில் பி தி ஆவரேஜ் மந்த்லி இன்கம் ஆஃப் எ பர்சன் இன் தி சேம் ஃபேமிலி இஃப் தி இன்கம் ஆஃப் ஒன் பர்சன் இன்க்ரீஸ்டு பை 1,20,000 பெர் இயர். அப்போ 1,20,000 பெர் இயர்னா 1 மந்த்துக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும்? அப்போ 1,20,000 டிவைட் பை 1 இயர்ன்றது எவ்வளவு மந்த்துங்க? 12 மந்த். அப்போ 10,000. அப்போ 1 மந்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000 ஆயிருந்திருக்கும். அப்போ இனிஷியலா வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலரி எவ்வளவுங்க இருந்துச்சு? 50. அப்ப அது கூட அந்த 10,000 ஆட் பண்ணுங்க 60,000. இப்போ ஆவரேஜ் சேலரி வந்து பாத்தீங்கன்னா 60,000 அப்படின்னா அந்த குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க? 5,000 சாரி 5 பேர் இருக்காங்க. அப்ப 60,000 டிவைட் பை 5 போட்டீங்கன்னா 12,000மா. அதுதான் அந்த சேலரி. அப்போ ஆப்ஷன் ஏ. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கான்செப்டோட நீங்க இன்டர்லிங்க் பண்ணி கொஸ்டின்ஸை கொண்டு போனீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? ஸோ பார்ட் 20 வரைக்கும் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்ப இந்த 20 வரைக்கும் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கம்ப்ளீட்டா ஒரு தடவை அந்த 20 வீடியோல எடுத்துக்கூடிய நோட்ஸ்லாம் ரிவிஷன் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு அப்பப்ப ரிவிஷன் பண்ணா கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகேங்களா? டேக் கேர். தேங்க் யூ.